السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிலாஃபத்தினுடைய பகுதிகளின் வரலாற்றில் நாம் இருக்கிறோம். இது ஹிஜ்ரி 27ஆம் ஆண்டினுடைய செய்திகளை பேசக்கூடிய நேரம் இது. இந்த 27ஆம் வருடத்தில் மிஸ்ரினுடைய கவர்னராக இருந்த சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பதவி இறக்கம் செய்துவிட்டு, பதவி நீக்கம் செய்துவிட்டு, அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸர்ஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஸ்ரினுடைய கவர்னராக நியமிக்கிறார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ஸர்ஹ் யார் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பால்குடி சகோதரர். அதாவது இந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ஸர்ஹினுடைய தாயார் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் பால் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அந்த வகையிலே பால்குடி சகோதரராக இவங்க இருக்கிறாங்க. இன்னும் இவர்களை பற்றி நாம் தெளிவுபடுத்துவதாக இருந்தால், நினைவுபடுத்துவதாக இருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சென்று, ரகசியமாக சென்று அதை கைப்பற்றினார்கள் இல்லையா? அப்படி கைப்பற்றக்கூடிய அந்த வேளையிலே சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட நபரை பெயர்களை சொல்லி இவர்களை எங்கு கண்டாலும் நீங்கள் கொன்று விடுங்கள். அவர்கள் காபாவினுடைய திரைக்குள் தங்களுடைய தலையை நுழைத்துக் கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை, கொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கிருபையான ஒரு நபி. அல்லாஹ்வே ரഊஃபுர் ரஹீம் என்று சொல்லுகிறான். யார் அவர்களை ஏசினாலும் திருப்பி ஏச மாட்டாங்க, யார் அநியாயம் செய்தாலும் திருப்பி அநியாயம் செய்ய மாட்டார்கள். நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, ரഊஃபுர் ரஹீமாக, அருளாளராக, கிருபையாளராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொன்ன ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில நபரை மாத்திரம் சொல்லி அவர்களை எங்கு கண்டாலும் கொள்ளுங்கள், காபாவினுடைய திரைக்குள் தங்களுடைய தலையை நுழைத்துக் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, கொள்ளுங்க. நான் அப்படி என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் மோசடி செய்திருப்பார்கள், எவ்வளவு கேவலமானவர்களாக இந்த ஆட்கள் இருந்திருக்கணும், எவ்வளவு பொல்லாங்குகளை அவர்கள் செய்திருக்கணும். கொலை செய்தவர்களையும் அநியாயம் புரிந்தவர்களையும் முஸ்லிம்களினுடைய மானத்தை கீறி கிழித்தவர்களையும் மன்னித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர்களை மன்னிக்க தயாராக இல்லை என்றால் அவர்கள் செய்த அட்டூழியங்கள் அவ்வளவு கொடூரமானதாக இருந்திருக்கணும். அந்த வகையிலே அப்படி சொல்லப்பட்ட ஒரு சிலரில் இந்த இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பால்குடி சகோதரராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸர்ஹும் ஒருவர். அவங்களும் ஒரு ஆள் தான். அவங்களையும் எங்க கண்டாலும் கொல்லுங்கன்னாங்க. காபாவுடைய திரைக்குள்ள அவர் தலையை வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டுடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு கொடுக்கப்பட்டவர்கள் இவங்களும் ஒரு ஆளா இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில்? பரிந்துரையினுடைய அடிப்படையிலே
அதற்கு பிறகு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தூய அடிப்படையில் அவங்க வாழ்ந்தாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸஈத் இப்னு அபீ ஸர்ஹை எங்க கண்டாலும் கொல்லுங்க, அவங்க காபாவினுடைய திரைக்குள் தலையை நுழைத்துக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, விடாதீங்க என்று இவ்வளவு கடுமையாக சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்ப இல்ல, ஃபத்ஹு மக்கால இல்ல, அதுக்கு முன்னாலேயே ஏத்துக்கிட்டாங்க இஸ்லாத்தை. இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸஈத் அபீ ஸர்ஹ் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஹிஜ்ரத்தும் போயிட்டாங்க. ஹிஜ்ரத்து போனவர்களும் ஒரு ஆள் அவங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதை விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது வஹியை எழுதக்கூடியவர்கள் இவங்களும் ஒரு ஆள். வஹியை எழுதக்கூடியவர்கள் இவர்களும் ஒரு ஆளா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியங்கள் அவருக்கு கிடைத்தது. அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து கிடைச்ச இஸ்லாம், ஹிஜ்ரத்து, காத்திபுல் வஹி. இஸ்லாத்தை தழுவுனாங்க, ஹிஜ்ரத்து போனாங்க. இஸ்லாத்தை தழுவியவர்கள் எண்ணற்ற பேர்கள் இருந்தாலும் ஹிஜ்ரத்து போனவர்கள் குறைவுதானே, ஹிஜ்ரத்து போகாதவர்கள் தானே அதிகம். சரி, ஹிஜ்ரத்து போனவர்கள் எல்லாருமே வஹி எழுதினாங்களா? இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் எழுதினாங்க. அப்படி ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாக்கியம் கிடைத்ததற்கு பிறகும் கூட அவருடைய நசீபை பாருங்க. சும்மர்த்தத்த முஷ்ரிகா, திருப்பி இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. நவுது பில்லா. வஹியை எழுதினாங்க, வஹியை எழுதினார்கள். அதே போன்று ஹிஜ்ரத்து போயிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருக்கரத்தை பிடிச்சு இஸ்லாத்தை வந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்தும் கூட அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில வருகிறார்கள் என்று சொன்னால், ஷைத்தானுடைய அவனுடைய அந்த முயற்சி எவ்வளவு பெரிய முயற்சியாக இருந்திருக்க வேண்டும். வஸார இலா குரைஷி பி மக்கா, இஸ்லாத்தை வெளியே போய் மக்காவுக்கு வந்துட்டாங்க. திருப்பி ஹிஜ்ரத்து போனவங்க, வஹி எழுதினவங்க திருப்பி என்ன அதை விட்டுட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த நபரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்ல சொன்னார்கள். ஆனா இப்படி அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில போனாங்கிறதுக்காக கொல்ல சொல்ல இல்லை. அப்படி சில பேர் போய் தான் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்ல இல்லை. ஆனால் இவர் என்னன்னு கேட்டா, ஃபகால லஹும், மக்காவுக்கு வந்ததுக்கு பிறகு குறைஷிகள் இடத்துல இவர் சொல்லி காட்டுறாரு, இன்னி குந்து அஸ்ரிஃபு முஹம்மதன் ஹைது உரீது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வரும் இல்லையா, வஹி வர்றதா அவங்க சொல்றாங்க. அவங்க சில விஷயங்களை என்ன செய்வாங்க என்ற ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டும் பொழுது நான் என்ன எழுத வேண்டிய பொறுப்புல நான் இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்னா என்னுடைய இஷ்ட பிரகாரம் நான் எழுதிடுவேன். அப்படி எழுதிட்டு இதுல என்ன இருக்குதோ அதன் பிரகாரம் அவங்கள நான் திருப்பிடுவேன். என் இஷ்ட பிரகாரம் அவங்கள நான் நடத்தினேன். யாரும் நடத்தினாரோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வின் திருத்தூதரை என்னுடைய இஷ்ட பிரகாரம் நான் திருப்புவேன், நான் நடத்துவேன். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அசீசுல் ஹக்கீம் என்று சில ஆயத்து முடியும், குர்ஆன்ல முடியுது இல்லையா? அசீசுல் ஹக்கீம் என்று வரும். ஃபகூல் அவ் அலீமுன் ஹக்கீம் அப்படி நான் கேட்பேன். அசீசுல் ஹக்கீம், அல்லாஹு தஆலா கண்ணியமானவன், தீர்ப்பு செய்யக்கூடியவன், நுணுக்கமானவன் என்ற வசனம் அந்த இறங்கும் பொழுது நான் கேட்பேன், அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா அறிவாளன் நுணுக்கமானன் என்றல்லவா இருக்கணும். அப்படிங்கும்போது ஆமா ஆமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அசீசுன் ஹக்கீம் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்களாம். இவர் என்ன செய்வாரு, நான் அலீமுன் ஹக்கீம், அலீமுன் ஹக்கீம் தானே அப்படிங்க, ஆமா ஆமான்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா? அல்லாஹ்வின் திருத்தூதர் இல்லையா? இப்படி என்ன செய்வார்? இப்படி பல பொய்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லி காட்டுவார். நாம் குல்லுன் சவாப், நீங்க எப்படி எழுதிக்கங்க என்று என்ன செஞ்சிடுவாங்க, எனக்கு சொல்லிடுவாங்க. ஆக நான் மாத்தி 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 எல்லாம் எழுதுனேன். நான் என்ன எழுதுனேன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதான் குர்ஆன் அப்படின்னு ஓத சொல்லிடுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நான் எழுதுனது தான் எல்லாரும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்னு கிடக்க ஒன்று நிறைய எழுதி வச்சிருக்கிறேன் குர்ஆன்ல. அவங்க குர்ஆன் சொல்லிட்டு இருப்பாங்க, அசீஸ் ஹக்கீம் அலீம் ஹக்கீம் எழுதுவேன், அப்ப இதுக்கு இப்படி எழுதுவேன், இப்படி அப்படி எழுதுவேன், இப்படி எல்லாம் எழுதி நான் என்ன செஞ்சு நிறைய கொடுத்துருக்கிறேன். கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறேன், இதைத்தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என் இஷ்டப்பிரகாரம் எழுதுனது தான் அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடம் உள்ள விஷயங்கள்லாம் பெருசா இல்லை, நான் எழுதுனதுதான் பெருசா இருக்கு என்று இப்படி சொன்னதும் இந்த தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டிய பொழுதுதான் எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். இதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு கொலை செய்யறதை விட இது பெரிய கொடுமையானது. கொலை செஞ்சா அந்த மனுஷனோட முடிஞ்சிடும். இப்படியெல்லாம் செய்தால் குர்ஆன்ல கை வைத்து மாற்றி நான் எழுதி கொடுத்தேன், அப்படிலாம் மாற்ற இல்லை, முடியாது. அது முடியுமா? அப்படி செய்ய முடியுமா? எழுத முடியாது. இன்று வரை மாற்ற முடியல. ஒரு நுக்தாவை கூட மாற்ற முடியாது. வீடுகளிலே இருக்கக்கூடிய குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த குர்ஆனினுடைய எழுத்தும்
சீனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதினார்களே அந்த கைப்பிரதி, அவங்க ஷஹீதாகும் பொழுது அவர்களுடைய இரத்தம் இந்த குர்ஆனிலே பட்டது. சிபகத்தல்லாஹ் என்ற இடத்திலே பட்டது இல்லையா, அலிஃப் லாமினுடைய இறுதி பகுதி. அந்த குர்ஆன் இந்த டாஷ்கண்டிலே இருக்கிறது, ரஷ்யாவிலே. அந்த குர்ஆனையும் உங்களுடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய குர்ஆனையும் எடுத்து பாருங்கள், அச்சரம் பிசகாமல் அப்படியே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். திருக்குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே அதற்கு பாதுகாப்பு என்கிறான். இவர்கள் அதிலே மாற்ற முடியுமா? மாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடந்ததுதான், அத்துணையும் தோற்று போய்விட்டது. ஏன்னா செக்யூரிட்டியாக பாதுகாப்பாக நான் இருக்கிறேங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை மீறி யார் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஆற்ற முடியுமா? தில்லுமுல்லுகள் செய்ய முடியுமா? கை வேலைப்பாடுகள் அதை பார்க்க முடியுமா? ஆக இப்படியெல்லாம் இவர் சொன்னார். ஒருவேளை உதாரணத்திற்கு முடியாது, இல்லாதது அப்படி செஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய இந்த குழப்பம் என்பது உலகம் முழுவதும் அல்லவா நிரம்பி போயிருக்கும். எனவே இந்த படுதூரான விஷயம் மிக பொல்லாதது, ஆக கேவலமான ஒரு விஷயத்தை, பொய்ய கதுஃபு அவர் அங்க போய் பேசினார், இட்டுக்கட்டுதலை பேசினார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகத்லிஹி வகுத்ல அப்துல்லாஹ் இப்னு கத்ல் வ மகீஸ் இப்னு சபாபா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட்ல உள்ளவங்க, இவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஒல உஜுது தஹத அஸ்தாரில் காபா, காபாவினுடைய திரைக்கு கீழ் அவர்கள் இருந்தாலும் சரிதான், கொன்னுடுங்க அவங்களெல்லாம். அவங்க எல்லாம் வேரோடு களை பிடுங்கப்பட வேண்டியவர்கள். இத்தகைய தவறுகள் செய்தவர்களை களை பிடுங்கினால்தான் மற்றவங்க நிம்மதியா இருப்பாங்க, இல்லைன்னா யார் நிம்மதியா இருக்க முடியாது. குழப்பம்தான் இந்த பூமியிலே, ஃபசாது தான் நிறைந்து போயிருக்கும். அப்துல்லாஹ் இப்னு சஅத் இலா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஃபத்து மக்கா வெற்றி அடைந்த பொழுது இந்த செய்தி உங்களுக்கு வந்துருச்சு. யாருக்கு? அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ ஸர்ஹுக்கும் செய்தி வந்துருச்சு. ஆஹா, நம்மளை கொல்ல சொல்லிட்டாங்க, கொல்ல சொல்ல லிஸ்ட்ல அவங்களுக்கே படுது. ஆமா, நம்ம ஒரு முறை இல்ல 100 உயிர் இருந்தாலும் நம்ம கொல்றது நமக்கு உரித்தான ஆள் தான் கொல்வதற்கு. அவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சிருக்கணும் அவங்களுக்கே தெரியுது. இப்ப அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, நேர உஸ்மான் ரலியல்லாஹு தான் கூட போயிட்டாங்க. நீங்க தான் என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னுடைய உறவா இருக்கிறீங்க, ரத்த உறவா இருக்கிறீங்க, என்ன பாதுகாத்துருங்க. நான் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன், நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், என்ன நீங்க என்ன செஞ்சீங்க, எப்படியாவது பாதுகாத்துருங்க என்று உஸ்மான் ரலியல்லாஹு தான் கூட கெஞ்சுறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ செஞ்ச வேலை லேசான வேலையாப்பா, நீ செஞ்சிருக்கக்கூடிய வேலை லேசான வேலையா? பார்த்து மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு. அவங்க இடத்துல இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட மறைமுகமா போயிட்டாங்க. போய் என்ன செய்றாங்க, பாதுகாப்பு கேட்கிறாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பால்குடி சகோதரரா இருக்கிறாங்களே. இந்த அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ ஸர்ஹனுடைய தாயாட்டு தானே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பால் குடிச்சிருக்காங்கன்னு சொல்றோம், பால்குடி சகோதரர். ஆகவே நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ செஞ்ச வேலை எவ்வளவு கொடுமையான வேலை, நானும் தானப்பா வஹி எழுதினேன், உனக்கு வஹி எழுதக்கூடிய பாக்கியத்தை அவங்க தந்திருக்கிறாங்க, இப்படி கேவலமாக நடந்திருக்கிறியே என்று அவங்க காலில் விழாத குறையா விழுந்து அழுது புரண்டு கேட்கிறாங்க, என்ன மன்னிப்புக்கு எப்படியாவது மன்னிக்க வச்சிருங்க அப்படின்றதும். கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம தெரியுமே ரொம்ப இறக்க சிந்தனை உள்ளவங்க. சரி நான் போய் கேட்கிறேன், நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பேன், அவ்வளவுதான். அவங்க மன்னிக்கிறாங்களா இல்லைங்க அவங்களுடைய பொறுப்பு, நான் வேணா கூட்டிட்டு போறேன் அவங்களை, அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு போனாங்க. நேர போய், நாயகமே நீங்கள் கொல்லப்பட வேண்டும், காபாவினுடைய திரைக்கு உள்ளே இருந்தாலும் சரி என்று சில பேர் குறிப்பிட்டதில் என்னுடைய பால்குடி சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ ஸர்ஹ் அவர் இடத்துல பாதுகாப்பு கேட்டார். நான் உங்க இடத்துல கூட்டு வந்திருக்கிறேன் நாயகமே, அவரை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. ஃபஸமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவீன், அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா திருப்பி கேட்கிறான், நாயகமே இவரை மன்னிச்சிருங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே பேசல, நீண்ட அமைதியாக இருக்கிறான். சூழ சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க, சஹாபிகள்லாம் சூழ இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, இவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் மன்னிக்கிறாரு, அவர் தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிட்டாரு. அவர் செய்த தவறு பெரும் தவறு தான், ஒரு முறையில் 100 முறை கொன்றாலும் அவர் அதுக்கு தகுதியானவர் தாங்கிறதுலாம் அவர் உணர்ந்திருக்கிறாரு. மனநிறைவோடு உணர்ந்து அவர் தௌபா செய்தவராக உங்களிடத்துல வந்திருக்கிறார் நாயகமே, நீங்க அவர் மன்னிச்சிடணும் என்று கேட்ட பொழுது அப்படியே அமைதியாக தான் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப கெஞ்சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது தலையை உயர்த்தி சரி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு
அவங்க பாதுகாப்போட திரும்பி போயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ சர்ஹ் பாதுகாப்போட திரும்பி போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனது பிறகு கேட்டாங்க, சஹாபிகளை பார்த்து கேட்டாங்க, ஒரு மனிதர் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறாரு, நான் என்ன செஞ்சேன், என்னுடைய குணம் என்ன, உடனே மன்னிக்கிறதான். என்னுடைய குணம் உடனே மன்னிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆம் நாயகமே, நீங்க உடனே மன்னிச்சிருவீங்க, தாமதப்படுத்த மாட்டீங்க. இப்ப நான் தாமதப்படுத்தி உட்கார்ந்துகிட்டு இருந்தானே, என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு புரியலையா? அவரை மன்னிக்க கூடாது, நீங்க யாராவது ஒரு எலும்பி வெட்ட வேணாம், சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அவர் செய்த அநியாயம் எவ்வளவு பெரிய கொடுமையானது, ஏன் விஷயத்துல செஞ்சாரு? அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அல்லவா அப்படி பேசினாரு. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை, குர்ஆன் மீது நம்பிக்கை இல்லாத தன்மையை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவதற்காக அல்லவா அவர் முனைந்தார். அல்லாஹ் பாதுகாப்பாது வேறு விஷயம். ஆனா அவர் செஞ்ச விஷயம் என்ன? இந்த உலகத்தினுடைய ஆதாரமாக, இந்த தீனினுடைய அடிப்படை ஆதாரமாக, அணியாக, ஆணி வேறாக இருப்பது குர்ஆன் அல்லவா? அதிலேயே அவர் விளையாடி விட்டார் அல்லவா? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறேன், ஸல்லல்லாஹு இப்படி அமைதியா இருக்க மாட்டாங்களா? அப்ப அதை விரும்ப இல்லை என்று தெரிந்ததும் அந்த சட்டம் அது வரைக்கும் இருக்கா இல்லையா? நான் மன்னிச்சாதானே அந்த சட்டம் இல்லைன்னு ஆகும். வெட்டுங்க, எங்கே கண்டாலும் வெட்டுங்க, காபாவினுடைய திரைக்குள் கண்டாலும் வெட்டுங்கன்னு தான் நான் சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் வந்து கேட்கிறாரு, 2-3 முறை அவங்க கேட்ட பொழுது கூட நான் அமைதியாக, நீண்ட நேரம் அமைதியாக இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சொல்ல விரும்ப இல்லைன்னு ஒரு ஆள் எழுப்பி நீங்க வெட்டி இருக்க வேணாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு கோவப்பட்டாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்சாரிகள் ஒரு ஆள் சொன்னார், நாயகமே, எங்களுக்கு அது தெரியாம போச்சு, நீங்க கண்ணால லேசான ஒரு இஷாரா இப்படி ஏதாவது செஞ்சிருந்தா போதும், நாங்க வெட்டி இருப்போமே. உங்க கண்ணை கொண்டு கூட நீங்க என்ன அப்படி கண்ணால இஷாரா செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த கண்ணால நீங்கள் எங்களுக்கு இஷாரா செய்திருந்தாலும் கூட நாங்கள் அவரை கொண்டிருப்போமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். என்ன பதில் சொன்னார்கள் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். There is only one name you can trust. UCA still promises built on trust. Hey, catch! எங்க தாத்தா இப்போ சுறுசுறுப்புதான். ஹாய் ஹாய். எப்படி இவரால முடியுது? வேலை பார்க்கறப்பவும் சந்தோஷமா இருந்தாரு, இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் ஆட்டோம் பாட்டோன்னு. நான் வேலை பார்க்கறப்போ என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் என் கம்பெனி பார்த்தது. இப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகும் என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கு. Star Health Insurance, the health insurance specialist. வயசான காலத்துல எங்க ஹெல்த்தை பார்த்துக்க ஒரு கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. என்னப்பா சோகமா உட்கார்ந்து இருக்கிற? ஐயா, நேற்றிலிருந்து எனக்கு கடுமையான நெஞ்சு வலி. அறுவை சிகிச்சை தான் ஒரே வழின்னு சொல்றாங்க. அறுவை சிகிச்சைனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. கவலைப்படாதே, அறுவை சிகிச்சை இல்லாம அருமையான சிகிச்சைக்கு ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போ. சிகிச்சையும் தரம், பலனும் நிரந்தரம். அறுவை சிகிச்சை இல்லை, வலி இல்லை, மருத்துவமனையில் தங்கும் அவதி இல்லை, மயக்க மருந்து இல்லை. குறுகிய நாட்களிலேயே உங்கள் இருதய நோயை குணப்படுத்தலாம். உயிர் பிழைத்திட ஆக்சிஜன் தேவை, இதயம் வலுப்பட ஆக்சிமெட் சேவை. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், close to your heart. அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ சர்ஹ் இவர்களை மிஸ்ரினுடைய கவர்னராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீக்கிவிட்டு ஹிஜ்ரி 27ஆம் வருஷம்
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய பால்குடி சகோதரராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அபீ சர்ஹ கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு அபீ சர்ஹ யாருங்கிறத தான் நம்ம பேசிட்டு வந்தோம். ஒரு குர்ஆனிலேயே விளையாட்டை காட்டினதாக பேசி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியவர். காபாவினுடைய திரைக்குள் அவர் இருந்தாலும் பரவாயில்ல, அவரை கொல்லுங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததற்கு பிறகு மன்னிப்பு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட மௌனத்திற்கு பிறகு மன்னிச்சாங்க. திரும்பி போனதற்கு பிறகு நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க, நான் அமைதியா இருக்கிறத பார்த்து நீங்களும் அமைதியா இருந்துட்டீங்களா, அவரை கொண்டிருக்க வேண்டாமா என்று கேட்ட பொழுது அன்சாரிகள் ஒரு ஆள் சொன்னாங்க, நாயகமே நீங்க ஒரு கஞ்சாட காட்டியிருந்தாலும் கூட நாங்க கொண்டிருப்போமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னன் நபியலா யம்பகி அன் யகூன லஹு ஹாயினத்துல் அயுன். அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை விதிச்சிருக்கிறான், இந்த மாதிரி கஞ்சாடைகள் என்ன செய்யக்கூடாது, நபிமார்கள் காட்டக்கூடாது. இந்த இஷாரா செஞ்ச அப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு நபிமார்களுக்கு அனுமதி இல்லை. எந்த நபியும் கஞ்சாடையால் இஷாரா செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். அதனால் தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் சரி, ஏதோ ஒரு தௌஃபிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்ததற்கு பிறகு அந்த அப்துல்லாஹ் இப்னு அபீ சர்ஹ அவங்க என்ன செய்றாங்க, யோசிச்சு பார்க்கறாங்க, என்னையும் மன்னிப்பாங்களா, என்னையும் ஒருவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி இருக்குமேயானால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற யாராலையும் முடியாது, வேற யாராலையும் அது முடியாது. என்ன மன்னிச்சாங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பாளர், ஒரு உயர்ந்த குணம் உள்ளவர் உலகத்தில் எந்த மூலையிலும் இருக்க மாட்டாங்க என்று தன்னுடைய தவறு நினைச்சு வழுந்தி அழு ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய மன்னிக்கக்கூடிய தன்மை, துண்டு துண்டா என்னை வெட்டி இருக்கலாம் நான் செஞ்ச அநியாயத்துக்கு, எவ்வளவு பெரிய சிறப்பை எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அவங்க எனக்கு தந்திருந்தாங்க, வகையை எழுதக்கூடிய பாக்கியத்தை தந்திருந்தும் கூட நான் முஷ்ரிக்காக தொலைஞ்சேன். ஆனாலும் எப்படிப்பட்ட ஒரு பொய்யான செய்திகளை இந்த குறைஷிகளுக்கு மத்தியில் நான் பரப்பிட்டேன், அந்த நிலையிலும் கூட என்னை மன்னிக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அவர்களை விட சிறந்தவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கவில்லை, படைக்க மாட்டான் என்று அதற்கு பிறகு அவங்களுடைய இஸ்லாத்தில் ரொம்ப உறுதியாயிட்டான். சையத்னா அப்துல்லாஹ் இப்னு அபீ சர்ஹ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் மிக உறுதிய ஃபஹஸ்ன இஸ்லாமுஹு வலம் யظஹர் மின்ஹு பஅத ذلك மா யுன்கரு அலைஹி. அதற்கு பிறகு வெறுக்கத்தக்க விஷயம் எதுவுமே அவர்களுடைய வாழ்வில் நடந்ததில்லை. அவ்வளவு சீதேவியாக மாறிட்டாங்க. எந்த ஒரு தவறும் இது மேல நம்ம நடந்துடக்கூடாது, நம்ம செஞ்ச தவறே ஒரு பெரிய தவறா செஞ்சிட்டோம், இதுக்கு மேல சுமைக்கு மேல சுமை என்ன செய்ய, தௌபா செஞ்சாச்சு, வந்துட்டோம் இஸ்லாத்துக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு ஒரு சிறு பிழைகள் கூட நமக்கு ஏற்பட்ட கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க அப்துல்லாஹ் இப்னு அபீ சர்ஹ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வஹுவ அஹதுல் உக்கலாயில் குரமாயி மின் குரைஷ், மிகப்பெரிய ஒரு அறிவாளி தான், புத்திசாலி தான், குறைஷிகளினுடைய லீடர்ஷிப்ல இருந்தவங்க தான். அதனால தான் வஹி எழுதுறதுக்குண்டான பாக்கியத்தை அவங்க கொடுத்தாங்க. ஆனாலும் அவர்களுடைய அறிவு அவர்களை ஏமாத்திடுச்சு. சும்மா வல்லாஹு உஸ்மான் பஅத ذلك மிஸ்ர சனத 25 அந்த அவங்க என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை அந்த மிஸ்ருடைய கவர்னராக என்ன நியமித்தார்கள். ஃபஃபதா அல்லாஹு அலா யதிஹி ஃப்ரீகா, ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பகுதியையும் அவர்கள் படை நடத்தி வெற்றி கொண்டார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு அபீ சர்ஹ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அது ஒரு வெற்றியாக இருந்தது. நிறைய கனிமத்து பிறகு கான ஃபத்ஹன் அலீமன் பலக சாமுல் ஃபாரிசி 3000 மிதுகால், ஒவ்வொருவருக்கும் 3000 மிதுகால் தங்கங்கள் கிடைச்சது. யாரு, ஒவ்வொரு குதிரை வீரர்களுக்கும். வஸஹமிர் ராஜிலி அல்ஃபு மிதுகால், கால்நடையாக யுத்தம் செய்திருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் 1000 கிடைத்தது. குதிரையிலே சென்றவர்களுக்கெல்லாம் 3000 கிடைத்தது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய வெற்றி அவர்கள் ஆப்பிரிக்காவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க என்பதை பார்க்க முடிகிறது. இதோடு அவங்க தலைமை தாங்கி போயிருந்தாலும் அவங்களை விட பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் அந்த படையில இருந்தாங்க அவங்களுடைய தலைமைக்கு கீழே. யாரே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் அவர்களுக்கு கீழே இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆமிர் இப்னு லுவையினுடைய தலைமையிலே இவர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆமிர் இப்னு லுவையினுடைய அந்த கூட்டத்திலே மிகப்பெரிய ஒரு குதிரை வீரராக அவர்கள் திகழ்ந்து வந்தார்கள். وكان على ميمنة عمرو بن العاص رضي الله تعالى عنه لما افتتح مصر, மிஸ்ர் தேசத்தை அவர்கள் கைப்பற்றிய பொழுது, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைப்பற்றிய பொழுது அவர்களினுடைய வலதுபுற படை தளபதியாக இவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். وفي حروبه هناك كلها, மிஸ்ர் பகுதியிலே நடந்த அத்துணை யுத்தங்களிலும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கலந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. فلما استعمله عثمان رضي الله تعالى عنه على مصر, மிஸ்ரை
இவர்கள் நியமித்த போது வாசல் அன்ஹா அம்ரன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மிஸ்ரினுடைய பகுதியிலிருந்து நீக்கம் செய்த பொழுது வலம்மக்தலஃபன் நாசு அலா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அது போன்று இவங்க அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீக்கம் செய்திருக்க போது யாரை நியமிச்சாங்க? இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அபீ சர்ஹ நியமிச்சாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிரச்சனை மதீனா ஷரீஃபில் ஏற்பட்ட பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் இவர்கள் என்ன செஞ்சாங்க? அங்க இருந்து என்ன செஞ்சாங்க? மிஸ்ரில் இருந்து இங்க வந்தாங்க. ஆனா அப்படி வரும் பொழுது தன்னுடைய பிரதிநிதியாக சாயிப் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அவங்களை நியமிச்சாங்க. சாயிப் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்ய நியமிக்கிறாங்க. அப்படி நியமித்து விட்டு அவங்க மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. மதீனா ஷரீஃபுக்கு வரும் பொழுது மிஸ்ரிலே இன்னொருவர் குழப்பம் பண்ணிட்டார். முஹம்மது இப்னு அபி குதைபத் இப்னு உத்பத் இப்னு ரபியத் இப்னு உமையத்துல் உமவி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அது என்ன குழப்பம் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.